அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் தொடுகோடு வரைதலில் 2 மாடல் கணக்கு நம்ம பார்த்துருக்கோம். இது 3வது மாடல். அது இல்லாமல் முக்கியமாக கவனமாக படிக்க வேண்டிய கணக்கு. அந்த கணக்கு தான் எடுத்து நான் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போகிறேன். கவனமாக படிக்கணும். 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள அப்படிங்கிறத கவனமாக படிச்சுக்கோங்க. 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறிக்கவும். அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைந்து தொடுகோடுகளின் நீளங்களை கணக்கிடுக அப்படின்னு கணக்கு தெளிவாக படிங்க. கணக்கை படிச்சுட்டு இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதில் விட்டம்னு கொடுத்துருந்தா அதை நம்ம என்ன மாற்றிடணும், ஆரமாக மாற்றிடணும். அதாவது 6 சென்டிமீட்டர் அளவு கொடுத்துருந்தா அதில் பாதி ஆரம் 3 சென்டிமீட்டர் அப்படின்னு வட்டம் வரைஞ்சிக்கணும். இது முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 2வது அளவு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கடைசியாக இருக்கிற பாயிண்ட் பாருங்கள், தொடுகோடுகளின் நீளங்களை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம கவனமாக பார்க்கணும். இது எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கவனமாக வாங்க. நம்ம இந்த கணக்கு எப்படி வரையணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படிநிலைகளை முதல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் படிநிலை உதவி படம், 2வது படிநிலை வட்டம் வரைதல், 3வது படிநிலை கோடு வரைதல், 4வது படிநிலை மையக்குத்து கோடு, 5வது படிநிலை வட்டம் வரைதல், 6வது படிநிலை தொடுகோடு வரைதல். இந்த 6 படிநிலையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு படிநிலையும் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே மாதிரி இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, அதனால் கவனமாக பாருங்கள். இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற 6 சென்டிமீட்டர் விட்டம் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு பார்த்துக்கணும். விட்டம் சமம் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன மாற்றிக்கணும், ஆரம் சமம் 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கணக்கில் மாற்றிக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம உதவி படம் வரைய போகலாம். முதல் படிநிலை உதவி படம் வரையலாம். ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்ம காம்பஸ் கருவியில் 6 அளவு எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், வட்டம் வரைகிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவில் 6 அளவில் நம்ம என்ன பண்ணுறோம், வட்டம் வரைஞ்சிடுறோம். அந்த வட்டத்தில் இந்த மையப்புள்ளி இருக்கு இல்லைங்களா, இந்த மையப்புள்ளிக்கு நேராக புள்ளி வைக்காமல் கொஞ்சம் கிராஸாக இங்கே ஒரு புள்ளி, அதுக்கு நேராக இன்னொரு புள்ளி, 2 புள்ளி 3 புள்ளி ஆச்சுங்களா, 1 2 3 புள்ளி ஆச்சு. அதே மாதிரி வெளியே ஒரு புள்ளி, 4 புள்ளி. இந்த 4 புள்ளியை ஒன்றோட ஒன்றா இணைச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவி படம் கிடச்சிடும். ஸ்கேல் வச்சு ஒன்றோட ஒன்றா இணைச்சிடலாம். இது மாதிரி நம்ம ஒரு கோட்டையும் நம்ம இணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ளியும் இணைச்சிங்கன்னா உதவி படம் கிடச்சிடுது. இது மாதிரி கரெக்டான அளவுகளை வச்சு அந்த மாதிரி படம் வரைஞ்சிடுங்க. பேர் முக்கியம். இந்த கணக்கில் பொறுத்தளவுக்கு பேர் கொடுக்காதனால நாமளாக பேர் வைக்கணும். அதனால் நம்ம எப்படி பேர் வைக்கலாம் அப்படின்னா, இந்த மையப்புள்ளிக்கு எப்பயுமே பேர் வைப்போம், ஓன் வைப்போம். அதனால் ஓன் வச்சிட்றேன். இந்த புள்ளி தொலைவில் இருக்கிற புள்ளி வந்து வெளியில் இருக்கிற புள்ளி பீன் பேர் வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த புள்ளிக்கு தொடுகோடு வெட்டுற புள்ளிக்கு பேர், ஒரு புள்ளிக்கு டி, இன்னொரு புள்ளிக்கு டி டேஷ் அப்படின்னு பேர் வச்சிடலாம். அதுக்கப்புறம் அளவுகளை குறிக்கணும். இந்த பேரெல்லாம் வச்சாச்சு. இதில் அளவுகள் குறிக்கணும். ஆரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். அந்த 3 சென்டிமீட்டருங்கிறத இங்கே குறிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு அளவு 5 சென்டிமீட்டர்னு இருக்கு இல்லைங்களா, அந்த அளவை இந்த கோட்டு மேலே எழுதிடுங்க, 5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் நம்ம இந்த பாயிண்ட்ஸை விட்டுட்டு தான் வரைகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோணங்கிறத இங்கே குறிக்க மாட்டேறோம், செங்கோணம். இந்த கவனமாக பாருங்கள், இந்த இடத்துல செங்கோணம் குறிக்கவே மாட்டேன்றோம். இதெல்லாம் கவனமாக செஞ்சிங்கன்னா உதவி படத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு 2 மதிப்பெண் கொடுப்பாங்க. அந்த உதவி படத்தில் 2 மதிப்பெண் நம்ம முழுமையாக வாங்கலாம். இது மாதிரி உதவி படம் வரைஞ்சிருங்க. முதல் படிநிலை உதவி படம் வரைஞ்சாச்சு. அடுத்து வர 5 படிநிலைகளும் நமக்கு உண்மை படம் வரைகிறதுக்கு பயன்படுகிறது. உண்மை படம் வரைகிறதுக்கு கரெக்டான அளவுகள் வச்சு தான் நம்ம வரையணும். அதில் 2வது படிநிலையாக இருக்கிறது வட்டம். எத்தனை சென்டிமீட்டருக்கு வட்டம் வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 அளவு 3 சென்டிமீட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு தான் நம்ம வட்டம் வரையணும். அதாவது ஸ்கேலில் 3 சென்டிமீட்டர் அளவில் நம்ம அளவு எடுத்து கவனமாக பாருங்கள். கவனமாக பாருங்கள். 3 சென்டிமீட்டர் அளவில் காம்பஸ் கருவியில் அளவு எடுத்தாச்சு. இதை ஒரு புள்ளி வச்சுட்டு அந்த இடத்துல புள்ளியை வச்சுட்டு இந்த மையப்புள்ளியை வச்சுட்டு கரெக்டாக நம்ம வட்டம் வரையணும். இது மாதிரி 3 சென்டிமீட்டர் அளவில் நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சிடணும்.
வட்டம் வரைஞ்சதுக்கப்புறம் 2 படிநிலை முடிஞ்சது. 3வது படிநிலை கோடு வரையணும். கோடுக்கு கணக்கிலே கொடுத்துருப்பாங்க. எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் அளவில் உள்ள ஒரு கோடு வரையணும். இந்த இடத்துல ஸ்கேல் வச்சுக்கோங்க, கவனமாக வரையணும். 5 சென்டிமீட்டரில் நம்ம கோடு வரையணும். இந்த இடத்துல 5 சென்டிமீட்டர் அளவில் நம்ம கோடு வரைஞ்சாச்சு. இந்த கோடு வரைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு பேர் வச்சிடலாம். இது ஓ, இது பி, இது எத்தனை சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிட்டு இப்போ 2வது படிநிலை 3வது படிநிலை கோடு வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் 4வது படிநிலைக்கு போகலாம். மைய குத்து கோடு வரைதல். மைய குத்து கோடு வரைகிறப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஓபிங்கிற கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த கோட்டில் பாதி அளவுக்கு மேலே, பாதி அளவுக்கு 3/4 அளவு எடுத்துகிட்டு 3/4 அளவு இருக்கு இல்லைங்களா, அது மேலேயும் கீழேயும் ஆர்க் அடிக்கணும். ஓவை மையமாக வச்சுட்டு மேலேயும் கீழேயும் 2 ஆர்க் அடிங்க. அதே மாதிரி பிங்கிற புள்ளியை மையமாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், 2 ஆர்க் அடிக்கணும். பாருங்கள், ஆர்க் வெட்டலையா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓ புள்ளியிலேருந்து மறுபடியும் ஆர்க்கை நீட்டணும். இது மாதிரி ஓ புள்ளியிலேருந்து மறுபடியும் ஆர்க் நீட்டிட்டிங்கன்னா இது மாதிரி 2 வில் வெட்டும். இதுக்கப்புறம் இந்த 2 வில்லும் வெட்டுக்குது இல்லைங்களா, அந்த 2 புள்ளியையும் இணைச்சிங்கன்னா அதுதான் நமக்கு தேவையான மைய குத்துக்கோடு. மைய குத்துக்கோடு இப்படி வரைஞ்சிக்காங்க. இந்த மைய குத்துக்கோடு இந்த வெட்டுற புள்ளிக்கு பேர்னா நம்ம என்னென்னு பேர் வச்சுக்கலாம், எம் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இதோட 4 படிநிலை முடிஞ்சது. 5வது படிநிலை வட்டம். எந்த இடத்துல வச்சு வட்டம் வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ங்கிற புள்ளி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல வச்சு வட்டம் வரையணும். எவ்வளோ அளவுக்கு ஆரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஓ எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு ஆரம். இந்த பக்கம் தொடுதுன்னா அதே மாதிரி இந்த பக்கம் தொடுதான்னு பாருங்கள், பிங்கிற புள்ளியையும் தொடும். அப்போ இந்த அளவு ஆரமாக வச்சுட்டு ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த ஓவையும் பியையும் மையமாக வச்சுட்டு நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சிடணும். ஒரு வட்டம் வரைஞ்சாச்சு. மாதிரி அழகாக ஒரு வட்டம் வரைஞ்சிடுங்க. இது 5வது படிநிலை முடிஞ்சது. 6வது படிநிலை தொடுகோடு. 6வது படிநிலை தொடுகோடு எப்படி வரைகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எளிமையாக நம்ம வரைஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த 2 வட்டம் வெட்டுற புள்ளி இருக்கு இல்லையா, இங்கே ஒரு புள்ளி இருக்குது 1, இங்கே ஒரு புள்ளி இருக்குது 2, இந்த மையப்புள்ளி 1 3, இங்கே பிங்கிற புள்ளி இருக்கு இல்லையா 4. இந்த 4 புள்ளியும் ஒன்றோட ஒன்றா சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு தேவையான தொடுகோடு அமைப்பை கிடைச்சிடும். இங்கே இந்த புள்ளி வட்டம் 2 வெட்டுற இடத்தையும் ஓவையும் மையமாக வச்சு கரெக்டாக இணைச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஓவையும் இங்கே கீழ் பகுதியில் 2 வட்டங்களும் வெட்டுற புள்ளியை கரெக்டாக இணைச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வட்டங்கள் வெட்டுற பகுதி பியோட இணைச்சிடுங்க. இப்படி ஒன்றோட ஒன்றா அந்த 4 புள்ளியும் ஒன்றோட ஒன்றா இணைக்கிறப்போ நமக்கு தொடுகோடுகள் அமைப்பு கிடச்சிடுது. இதை கவனமாக செய்யுங்க. கிடச்சிடுச்சு. இது மாதிரி தொடுகோடு நம்ம வரைஞ்சிடறோம். பேர் வச்சிடணும், டி டி டேஷ். இதில் வேறு என்ன வரையணும் அப்படின்னு பார்த்தோம்னா, செங்கோணங்கள் நம்ம வரைஞ்சி காட்டியிருக்கணும். இந்த இடத்துல ஒரு செங்கோணம், இந்த இடத்துல ஒரு செங்கோணம், அதே மாதிரி எம்முக்கிட்ட ஒரு செங்கோணம், 3 இடத்துல செங்கோணம் வரைஞ்சி காட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் அளவுகளெல்லாம் கரெக்டாக குறிச்சிருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அளவு தான் 5 சென்டிமீட்டர்னு குறிச்சிருக்கிறோம். இன்னொரு அளவு நம்ம 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த தொடுகோட்டோட நீளம் பிடி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை அளந்து பார்க்கணும் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்ட்டு. அதை அளந்து பார்த்து கரெக்டாக எழுதிக்கணும். கரெக்டாக 4 சென்டிமீட்டர் அளவு இருக்குது. இந்த 4 சென்டிமீட்டர் அளவை நம்ம இங்கே எழுதிக்கலாம். 4 சென்டிமீட்டர். தொடுகோட்டோட நீளம் 4 சென்டிமீட்டர். இது மாதிரி தொடுகோட்டோட நீளம் எவ்வளோ அப்படிங்கிறத அளந்து எழுதிடுங்க. தொடுகோட்டோட நீளம் 4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத எழுதிடுங்க. எல்லா கணக்குலையும் நீளங்களை அளந்து எழுதுகன்னு கேட்பாங்க. இந்த கணக்கில் கணக்கிடுக அப்படின்னு கணக்கில் கேட்டிருக்கிறதுனால நம்ம இந்த கணக்கை அளந்தது எழுதுறது மட்டும் இல்லாமல் கணக்கீடாக போட்டு காட்டணும். இப்போ எப்படி கணக்கீடு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடுகோட்டோட நீளம் அந்த பேர் வந்து பிடி, அதாவது பிடி சமம் ரூட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோட்டோட நீளம் ஓபி ஸ்கொயர் கழித்தல் ஓடி ஸ்கொயர். ஏன் இந்த இது போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தில் பித்தாகரஸ் தேற்றத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதன் அடிப்படையில் தான் இந்த தொடுகோட்டோட நீளத்தை நம்ம கணக்கீடு செய்ய போகிறோம். அப்போது இந்த கணக்கீடு போட்டுறீங்க. அதுக்கப்புறம் இந்த அளவுகளை நம்ம எழுதிக்கலாம். ஓபி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 5 ஸ்கொயர் கழித்தல் ஓடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க 3 ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அடுத்து இதை நம்ம கணக்கு பண்ணலாம். 25 கழித்தல் 9 கழிச்சிங்கன்னா ரூட் 16. ரூட் 16க்கு ரூட் எடுத்திங்கன்னா 4, அதாவது
பிடி சமம் 4 சென்டிமீட்டர். அதாவது நம்ம கணக்கீடு செஞ்சு பார்க்குறப்பையும் 4 சென்டிமீட்டர் அளவு கரெக்டாக வருது. அதேமாதிரி தொடுகோட்டோட நீளத்தை அளந்து பார்க்குறப்பையும் 4 சென்டிமீட்டர் அளவுங்கிறது சரியாக வந்திருக்கு. அப்படின்னால நம்ம கணக்கு வரைஞ்சது சரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கணக்கீடுன்னு கேட்டிருந்தாலே இந்த கணக்கீடு போட்டு காட்டணும். கண்டிப்பாக இந்த கணக்கீடுக்கு ஒரு மதிப்பெண் கொடுப்பாங்க. அதனால் கவனமாக செஞ்சு முழுமையாக 8 மதிப்பெண் இந்த கணக்கில் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் வழிமுறை, அதாவது வரைமுறை நம்ம எழுதணும். இந்த 6 படிநிலைகளை நம்ம எழுதுனீங்கன்னாவே வரைமுறை நமக்கு கிடைச்சிடும். அதாவது கொடுக்கப்பட்ட அளவுகளுக்கு உதவி படம் வரைந்தேன் அப்படிங்கிறத எழுதிருங்க. அதுக்கப்புறம் 3 சென்டிமீட்டர் அளவுள்ள வட்டம் வரைந்தேன் அப்படிங்கிறத எழுதிருங்க. 5 சென்டிமீட்டர் அளவுள்ள கோடு வரைந்தேன். அப்புறம் ஓபி என்ற கோட்டுக்கு மையக்குத்து கோடு வரைந்தேன். அதுக்கப்புறம் வட்டம் வரைந்தேன். அதுக்கப்புறம் ஓபி டி டேஸ் ஆகியவற்றை இணைத்து தொடுகோடுகள் வரைந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த கணக்குக்கான முழுமையாக 8 மதிப்பெண் வாங்குறதுக்கு நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். முழுமையாக 8 மதிப்பெண் வாங்குறதுக்கு அனைவருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி.